மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முஹம்மது பாக்கவி, துணை முதல்வர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்றுமிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் அன்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானி கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானி கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானி கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.